தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ஆத்துமா எப்படி இருக்கிறது? உங்களுடைய ஆத்துமா பல போராட்டங்களோட, பலவிதமான சோர்வுகளோட, தேவையை குறித்த எண்ணங்களோட உங்க ஆத்துமா வாழ்ந்து கொண்டிருக்கிறதா? இந்த ஆத்துமா எப்படி இருக்கணும்னா மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் இங்கு சொல்லுகிறது, நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்மாவை என்ன செய்வேன்? நிரப்புவேன் அப்படின்னு சொல்றாரு. உங்க ஆத்மாவை என்ன செய்வாராம்? நிரப்புவார். அப்ப இந்த ஆத்மா நிரம்பாம இருக்க காரணம் என்ன தெரியுமா? எல்லா பிரச்சனையும் உள்ள வச்சிருக்கிறோம், எல்லா கஷ்டத்தையும் உள்ள வச்சிருக்கிறோம், எல்லா விதமான தீமைகளையும் உள்ள வச்சிருக்கிறோம். அதனாலதான் இந்த ஆத்மா என்ன செய்ய மாட்டேங்குது? நிரம்பி வழிய முடியல, நிறைவா வாழ்க்கை வாழ முடியல, மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ முடியல. அப்ப எது உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொண்டு வரும் அப்படின்னா, வேதம் சொல்லுது, உங்களுடைய வேத வசனம் என் மன மகிழ்ச்சி. அவருடைய வேத வசனம் உங்களுக்கு மன மகிழ்ச்சியாக மாறுமானால் இந்த ஆத்துமா இருக்குல்ல, இந்த ஆத்துமா என்ன செய்யும்? நிறைவாக மாறிவிடும். எதை குறித்தும் கவலைப்படாது. பாடுகளை குறித்தோ, பிரச்சனைகளை குறித்தோ, தேவையை குறித்தோ, குடும்ப காரியங்களை குறித்தோ கவலைப்படாது. என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆத்துமா நிறைவோடு இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிங்க, வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அதை சார்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.